ஆக்சுவலாக எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வி யூஸ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் டூல். ஒரு பிஸ்னஸ் டூல்னு எல்லாருமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் டூல்ன்றது என்ன அப்படின்னா, அது உங்களோட மார்க்கெட்டிங் கூட உபயோகமாகலாம். விசிட்டிங் கார்டாக இருக்கலாம், ப்ரௌஷர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேம்ப்ளெட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கிட், இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தயார் பண்ணுறது நல்லது. பிகாஸ் தட் இஸ் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன்டு த மார்க்கெட். நீ என்ன டீல் பண்ணுற, நீ என்ன மாதிரியான ப்ராடக்ட் வச்சிருக்க, கஸ்டமர்ஸுக்கு எப்படி நீ அதை கொண்டு போக போகிற, இந்த பிஸ்னஸ் டூல்ன்றது ரொம்ப முக்கியன்றதை நான் உணர்ந்ததுக்கு டைம் எடுத்தது. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, இந்த பிஸ்னஸ் டூலெல்லாம் எதுவுமே இல்லை. எடுத்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் வேணும், என்னோட எம்டி கேபின் எப்படி இருக்கணும், ஓகே, ஏன்னா நான் அப்படி தான் வாழ்ந்தேன், அப்படி தான் இருக்கணும்னு அப்படியே நினச்சேன். ஸோ அப்போது நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாமல், எடுத்தவொடனே முதலாளி சீட்டு எப்படி இருக்கணும், எம்டி கேபின் எப்படி இருக்கணும், என்னோடய ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கணும், அதுக்கு இன்டீரியர் எவ்வளோ செலவு பண்ணலாம், நான் எப்படி பிரம்மாண்டமாக காட்ட போகிறேன், நானும் நல்லா வாழ்கிறேன்டா முன்னாடி அப்படின்னு சொல்லி இந்த கெத்தை காமிக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். பார்த்தீங்களா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் பெரிய மிஸ்டேக். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளோட வாய் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பெரிய கேபிட்டலே நம்மளோட வாய் தான். ஓகே, நீ யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போய் பேச போகிற, எத்தனை இடத்துக்கு நீ போக போகிற, அப்போ உன்னோட ஃபுட்ஃபால் இல்லாமல் உனக்கு அது நடக்காது. நீ பேசாமல், இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் உன்னோட மார்க்கெட்டிங் நடக்காது. ஓகே, யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்கன்றதுக்கு பேர் மார்க்கெட்டிங் கிடையாது. நீ உன்னோட ப்ராஜெக்டை கிளியராக ப்ரெசன்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஏசியை போட்டுட்டு ஒரு கேபினை மட்டும் ரெடி பண்ணிட்டு எம்டி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை கிடையாது. நான் மார்க்கெட்டில் இறங்கி பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய